ஒரு 5 வயசு பையன் வாழைப்பழம் சாப்பிட்டுருக்காரு. அது ஒரு தொண்டையில சிக்கிக்கிட்டு சோக்கிங் ஆயிருக்கு. அதனால அவர் உயிரிழந்துட்டாரு. சோக்கிங் ஆனா நம்ம உடனே செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் பேரு ஹைம்லிக்ஸ் மனூவர். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். பொதுவா தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிச்சு சோக்கிங் ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாயுக்குள்ள கையை விட பார்ப்பாங்க, நெஞ்சில தடை கொடுக்க பார்ப்பாங்க. அப்படிலாம் செஞ்சா சரியா வராது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒருத்தவங்களை பஞ்ச் பண்றப்ப கை எப்படி வச்சுக்கணும், இது பேர் தான் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கையை வச்சுக்கணும். கட்டை விரல் கீழே இருக்கணும். ஜைஃபாய்டு ப்ராசஸ்க்கும் அம்பிளிகஸ்க்கும் சென்டர்ல இதை கையை வச்சுக்கணும். இன்னொரு கையை இப்படி மேல வச்சுக்கணும். வச்சுட்டு இன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் 5 வாட்டி பிரஸ் பண்ணணும். இப்படி பிரஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 ஷோல்டர் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கேப்புலா, அதுக்கு நடுவுல கையை வச்சு 5 வாட்டி தட்டணும். இந்த சைக்கிளை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்டாமினல் த்ரஸ்ட் 5 வாட்டி கொடுக்கணும். முதுகுல தட்டுறது 5 வாட்டி செய்யணும். இதுல கண்டிப்பா எப்பேற்பட்ட சோக்கிங்கா இருந்தாலும் உடனே ரிலீஃப் ஆயிடும், வெளியில வந்துடும். இந்த ஹெம்லிக்ஸ் மனோவர் ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பசங்களுக்கு இது மாதிரி சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உள்ள பசங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி சரி பண்ணலாம். இப்ப நமக்கு சோக்கிங் ஆயிடுச்சு, கூட நம்மளை காப்பாத்த யாருமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? செல்ஃப் ஹெம்லிக்ஸ் மனோவர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. டக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிளோ ஒரு சேரை எடுத்துட்டு நம்மளோட அப்டமனை சென்டர்ல வச்சு அப்படியே நம்ம பிரஸ் பண்ணிக்கணும். அப்படி பிரஸ் பண்ணோம்னா நம்மள அறியாம அந்த அப்டமல் த்ரஸ்ட் கிடைச்சிரும். உள்ள சோக்கா இருக்கிற மெட்டீரியல் வெளியில வந்துடும். இதுதான் செல்ஃப் ஹெம்லிக்ஸ் மனூவர். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் எனக்கும் தெரியும். பொறுமையா குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா சாப்பாடு ஊட்டணும். வாசல் நின்றுட்டு ஒரு வாய் சாப்பாடு வாங்கிட்டு குழந்தை அப்படி ஓடிட்டு திரும்ப வந்து சாப்பிடுறது, இங்க ஓடுறது அங்க ஓடுறது, ஓடிக்கிட்டே சாப்பிடுறது, இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. எவ்வளவோ பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இப்ப நவீன மருத்துவ உலகத்துல தொண்டையில ஒரு வாழைப்பழம் சிக்கி ஒரு உயிர் போறதை நம்ம கண்முறை பார்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. பொறுமையா நிதானமா மென்னு சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. அதையும் மீறி சோக்கிங் ஏற்பட்டுருச்சுன்னா ஹெம்லிக்ஸ் மனோவர் அப்படிங்கிற முதலுதவி சிகிச்சையை உடனடியா செஞ்சு காப்பாத்திடணும்.